மீனை வாரி கொட்டுறதும் கடலை தூக்கி அடிக்கிறதும் 23 தான் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஓன வீட்டில் இருக்கும்போது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி மொத்த சர்டிஃபிகேட்டு எல்லாமே எரிஞ்சிடுச்சு. இல்லை இந்த பொம்பளை தான் பிடிச்சி இழுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேகமாக கையை பிடிச்சி உதறி தள்ளிட்டு செருப்பு எடுத்து அடிச்சு கொலை மிரட்டல் வேற விட்டாருங்க. நீங்கள் தானே வியாபாரம் பண்ணவங்க, பார்த்துக்கிறேன் உன்னை. 4 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கஞ்சா கேஸ் திருட்டு கேஸ் பிரார்த்தனை உள்ளே போடுறேன்ட்டு ரொம்ப மிரட்டுறேன். நைட்டில் உனக்கு அங்கே என்ன வேலை? 10 மணிக்கு மேலே எந்த ரோட்டில் எந்த பொம்பளையும் நடக்கக்கூடாது. இப்படி எவ்வளோச்சும் வந்து பூ வச்சுட்டு நடந்தாலுன்னா இவ்வளோ வந்து விபச்சார கேஸில் வந்து எவ்வளோ தூக்கி போடணும். இந்த 2 ஃபோனையும் தான் என் கையில இருந்து இப்போ புடுங்கி தலையை முடியை பிடிச்சி அப்படியே உள்ள தரன்னு அப்படியே முகத்தை அப்படியே பிடிச்சி செவத்துல இடிச்சு இந்த ஸ்டேஷன்லேயே நம்மளை வந்து சாவடிச்சிடுவாங்களா அப்படியே அந்த தண்ணி எடுத்து பக்கெட் எடுத்து அப்படியே எல்லாம் ரூமெல்லாம் கழுவி விட்டேன். நான் அந்த அடி வாங்கிட்டு வேற முடியாது. இப்போ நான் போகிறேன் சார், எவ்வளோ கத்திரி அழுதேன். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த கேடிவி. நம்ம சிஸ்டம் எப்படி அமைக்கப்பட்டு இருக்குன்னா, காவல்துறையில ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தப்பை தட்டி கேட்கவும் சுட்டி காட்டவும் நீதிமன்றம், மகளிர் ஆணையம், மனித உரிமை ஆணையம் அப்படின்னு பல அமைப்புகள் இருக்கு. இந்த அம்மாக்கு எதிராக வந்து காவல்துறை தவறான வழக்கு போடப்பட்டு அவங்க சிறையில் அடைக்கப்பட்டு இப்ப அவங்க வெளியே வந்திருக்காங்க. இவங்க இதை எதிர்த்து மகளிர் ஆணையம் போயிருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சு, எப்படி இதை விசாரிச்சாங்க, இவங்களுக்கு நீதி கிடைச்சுதா அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். நீங்க யாரு, எங்க இருந்துமா வரீங்க? உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் வந்து என் பேர் வந்து லூர்து மேரி. வீட்டில் எல்லாருமே மேரின்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே மேரின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் பிறந்து வளர்ந்தது காசிமேடு. அப்பா அம்மாவுடைய ஊர் வந்து கன்னியாகுமரி நாகர்கோயில்ல குருமணன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் அப்பா அம்மாவுடைய நேட்டிவ் பிளேஸ். அங்கிருந்து இங்க வந்து காசிமேட்டுக்கு வந்து 45 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா பிழைப்பு நடத்துறதுக்காக வந்தாங்க. அப்பா வந்து ஃபிஷர்மேன், மீனவர். இங்க பிழைக்கிறதுக்கு காசிமேட்ல வந்து 45 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் காசிமேடு தான். இங்கதான் சாந்தோம் சென்ட் ஆண்டனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன். 4 ஷோர் ஸ்ட்ரீட் சாந்தோம்ல தான் படிச்சது. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன் நான் 10th வரைக்கும். அதுக்கப்புறம் அங்கே நல்ல ஒழுக்கத்துலேயும் சிஸ்டர்ஸ் கான்வென்ட், இது நல்ல சிஸ்டர்ஸுங்களாம் நல்ல ஒழுக்கத்துலேயும் நல்ல மாரல் சயின்ஸ்லேயும் நல்லா எனக்கு சொல்லிக் கொடுத்து பெண்கள் வந்து தன்னம்பிக்கையாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். இந்த சமுதாயத்தில் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது, மனம் துவண்டு விடக்கூடாது, நல்ல தைரியமாக போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்னதுலேருந்தே ஹாஸ்டலில் வந்து சொல்லி கொடுத்து எனக்கு சிஸ்டர்ஸுங்களாம் என்னதான் அப்படிதான் வளர்த்தாங்க. நானும் அதே போலதான் சின்னதுலயே போல்டா இருப்பேன். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சமுதாயத்துல எந்த ஒரு பிரச்சனைனாலும் தட்டி கேட்பேன். என் கண்ணு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் தட்டி கேட்பேன். ஏதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள், பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா கூட போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சின்னதுல இருந்தே ஒரு மனநிலை. அதே போலதான் நானும் அதை வாழ்ந்துட்டு இருந்தேன். நல்லா உழைக்கிற ஒரு ஆளு. அப்பா அம்மா வந்து 28 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. வியாசர்பாடியில ஒரு புரோக்கர் ஒருத்தர் நல்ல பையன் அப்படி சொன்னதுனால சரி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பார்த்தா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் கஞ்சா கஞ்சா அடிக்கிறவரு. இந்த குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையா இருந்ததுனால சரியா வீட்டை பாத்துக்க மாட்டாரு. ஏன்னா என்னை பாத்துக்கல, சரியா காசு கொடுக்க மாட்டாரு. ரொம்ப வீட்டுல ஒரே சண்டை பிரச்சனை. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் டெய்லி சண்டை போட்டுட்டு குடிச்சிட்டு வந்து இது பண்ணாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி கேவலமா அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு வருஷம் வாழ்ந்து பார்த்தேன். சரியா அவரு சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கூட 1 வருஷம் தான் வாழ்ந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். அப்பா அம்மா கூட தான் இருந்தேன். அப்புறம் அங்கிருந்து நான் நர்சிங் முடிச்சிருக்கிறேன். 10th முடிச்சுட்டு நர்சிங் ஏஎன்எம் அசிஸ்டன்ட் நர்சிங் தண்டையார்பேட்டை எழில் ஹாஸ்பிட்டல்ல தான் முடிச்சேன். அங்க முடிச்சுட்டு ராயபுரம் ஹரிலால் நிச்சானி ஹாஸ்பிட்டல்ல ஒரு 1 இயரா நர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிளினிக், அங்க சம்பளம் பத்தல, சரியா பிடிக்கல அப்படின்னா நின்றுட்டு சின்ன சின்ன கிளினிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டாக்டர் ஜெயச்சந்திரன் சொல்லிட்டு காசிமேட்டு ஒரு பெரிய மக்கள் மருத்துவர்ன்ட்டு நல்ல ஒரு, அவர் வந்து 10 ரூபாய் தான் ஃபீஸ் வாங்குவார். அவர்கிட்ட கூட கிளினிக்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இப்படியேதான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஹோம் நர்ஸா இருந்தேன். ஹோம் நர்ஸாயும் பேஷண்ட் கேரு, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறது, ட்ரிப்ஸ் ஏற்றுறது இப்படி போயிட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் அதுல சேலரி பத்தலை எனக்கு. நான் எதுவுமே சேர்த்து வைக்கல, பணம் எதுவுமே சேர்த்து வைக்காதனால வயசாகிட்டே போகுது. அதுக்கப்புறம் நான் இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல இருந்ததுனால ஊழியத்துல வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் நம்மளுக்கு இப்படி அமைஞ்சிருச்சுன்ட்டு அடுத்தது நான் எந்த ஒரு வாழ்க்கை அமைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எண்ணமே வரல.
ஏன்னா அதுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால நான் அப்படியே இருந்துட்டேன். நான் எங்க அம்மா அப்பா ஆரம்பத்துல பேசி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் வேணாம் அப்படி ரொம்ப பிடிவாதமா இருந்ததுனால அதுக்கப்புறம் என்ன ஃபோர்ஸ் பண்ணல, விட்டுட்டாங்க. நான் அப்படியே தான் வாழ்க்கையை கழிச்சிட்டு இருந்தேன். அப்பா வந்து ஹோம் நர்ஸ், பேஷண்ட் கேர் இந்த மாதிரி கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சம்பளம் பத்தல, காசும் எந்த வயசான காலத்துல நம்மளுக்கு எதனா ஒரு சேஃப்டிக்கு நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குழந்தை ஒன்று தத்தெடுத்து வளர்க்கலாம், ஒரு அனாதை பிள்ளைங்க ஏதாச்சும் குழந்தை தத்தெடுத்து வளர்க்கலாம்னு தான் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கே வழி இல்லாதப்போ ஒரு குழந்தை எப்படி தத்தெடுத்து வளர்க்குறது அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் காசிமேடு கடலோரத்துல தான் ஒரு 5 வருஷம், இப்ப எனக்கு 44 வயசு ஆகுது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காசிமேடு கடலோரத்துல தான் மீன் வியாபாரத்துக்கு போனாங்க. ஒரு அக்கா சொன்னாங்க, அங்க போனா நல்ல ஒரு இது வருமானம் கிடைக்குது, ஒரு எதனா காசு எதனா சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்களுடைய அறிவுறுத்தல்படி அங்க போனேன். நான் அங்க போயிட்டு வியாபாரம் பார்த்தேன். நல்லா வியாபாரம் பார்த்தப்போ அங்க போனப்போ அங்க இருக்க உள்ள லேடிஸ் எல்லாம் விற்கவே விடல, மீனே விற்க விடல. மீனை வாரி கொட்டுறதும், கடலை தூக்கி அடிக்கிறதும், பலகையை தூக்கி அடிக்கிறதும், அப்புறம் ரொம்ப சண்டை போடுறதும் இப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப அடிக்கிறதும், இப்படி அசிங்க அசிங்கமா பேசுறதுன்னா சரி. அது ரொம்ப அசிங்கமா பேசி என்னை ரொம்ப அடிச்சு ரொம்ப என்னை காயப்படுத்தினாங்கன்னா உடனே 100 கால் பண்ணி போலீஸை வர வச்சு அவங்களெல்லாம் அந்த லேடிஸ் எல்லாம் போலீஸ்ல கொஞ்சம் பிடிச்சு கொடுப்பேன். எதற்காக வந்து அங்க மீன் விக்கிறவங்க உங்களை தாக்கணும், அடிக்கணும், உங்களுடைய மீன் எல்லாம் எடுத்து கடல்ல போடணுமா? அதுதான் அவங்க மட்டும்தான் விற்கணும்ட்டு ஒரு இது பண்ணியிருக்காங்க. அவங்க பிறந்து வளர்ந்தது பரம்பரையா அங்கேயே மீன் விற்கிறவங்க அவங்க. நான் புதுசா ஒரு என்ட்ரி ஆனோன்னா அவங்களால அது புதுசா யாரையும் அங்க சேர்க்க மாட்டாங்க. அவங்க வியாபாரம் கெடுது. என்கிட்ட நான் ஃப்ரெஷ் மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் வாங்கி வைப்பேன். நான் வாங்கி வச்ச உடனே என்னை சுத்தி ஜனங்க நின்றுவாங்க. நான் எவ்வளவு கேட்டாலும் அதை கொடுத்துருவேன், நான் போட்டுருவேன். ஒரு 200-300 லாபம் கிடைச்சா போதும் ஒரு ஏலத்துலன்னு கொடுப்பேன். ஆனா மத்தவங்க அது ரொம்ப பிடிச்சி வைப்பாங்க. அது வேற ஐஸ் போட்டு மறுநாள் விற்பாங்க. ஆனா நான் உடனே வாங்கி அன்னைக்கே வித்துட்டு வீட்டுக்கு போகணும்னு நான் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருவேன். அதனால அவங்களுக்கு ஒரு பொறாமை ஆயிடுச்சு. பொறாம இப்படி ஆகி சரி இந்த பொம்பளை விற்க விடக்கூடாது, நம்ம இப்ப வியாபாரம் கெடுது அப்படின்ட்டு நான் என்னுடைய மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்குது நல்ல மீனுன்னு சொல்லி விற்பேன். அதே போல அவங்களும் விற்கிற அவங்க அப்ப நீ மட்டும் நல்ல மீனுன்னு சொல்ற, அப்ப நாங்களாம் கெட்டு போன மீன் வச்சிருக்கிறோமான்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. நீங்களும் அதே போல சொல்லி விழுங்க, ஃப்ரெஷ் மீன் நல்ல மீனுன்னு சொல்லி விழுங்க. நான் வேணா, நான் சொல்றேன் என்னுடைய மீனை பத்தி நான் அப்படிதான் சொல்லி நான் வியாபாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட போராடி இப்ப அவங்க கிட்ட நானும் அவங்களுக்கு ஈக்குவலா அசிங்கமா பேச மாட்டேன், நியாயமா எடுத்து சொல்லுவேன். ஆனா அவங்க ரொம்ப அசிங்கமா ரொம்ப கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அங்கேயே பிறந்து வந்திருக்காங்க. நாங்க எங்க அம்மா அப்பாலாம் எங்களை வெளியில கூட விட்டு பழக்கம் இல்லை. அக்கம் பக்கத்துல சண்டை போட்டா கூட எங்க அப்பா உள்ளவான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இது பண்ணிவிடாரு. அதனால எங்களுக்குலாம் அசிங்கமா எல்லாம் பேச தெரியாது. அவங்க பேசுனாங்கன்னா நீதான் அந்த மாதிரி இருப்ப, நீதான் அப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்வேன். அதனால மீனெல்லாம் வாரி கொட்டுறது, அசிங்கமா இந்த மாதிரி பண்றதுனால அடிப்பாங்க. அடிக்கும் போது நான் போலீஸ்க்கு 100 கால் பண்ணி சொல்லி அவங்கள வர வச்சு இது மாதிரி போலீஸும் நல்லா நியாயமா தான் விசாரிப்பாங்க. N4 போலீஸ் ஸ்டேஷன்லாம் நல்லா நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. சொன்ன உடனே போய் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு வாங்கி அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணி அதுக்கான அந்த இதெல்லாம் நஷ்ட ஈடெல்லாம் மீனுக்கான இந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு ஒரு இன்ஸ்பெக்டர். இந்த மாதிரி நான் நேர்மையான அதிகாரிகளையும் பார்த்துருக்கிறேன் போலீஸ்ல. அப்படிதான் நான் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு 1.5 வருஷம் வியாபாரம் பார்த்து 2 லட்சம் ரூபாய் சேர்த்தேன். அந்த மீன் வியாபாரத்துல சேர்த்து உத்திரமேரூர்ல 1 லட்சம் ரூபாய் கால் கிரவுண்டு அந்த இடமும் சுத்தி 1.25 லட்சத்துக்கும் ஆளு பிளாக் கல் மூலமா வீடும் கட்டி 2 வருஷமா அங்க இருந்தேன். 2020 தான் வீடு வாங்கினேன். 2021 வீடு கட்டிட்டு அங்க இருந்தேன். 2021, 22, 23 தான் என்னை அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணாங்க. அப்ப 2 வருஷம் அங்கதான் இருந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அங்க உத்திரமேரூர்ல போனதுனால எனக்கு மீன் வியாபாரம் செய்ய முடியல, ரொம்ப தூரமா போனதுனால. அதுக்கப்புறம் சரி நம்ம சொந்தமா பிசினஸ் பண்ணலாம். ஏன்னா என்னுடைய சர்டிபிகேட் எல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட்ல வீடு தீப்பத்தி எரிஞ்சு எல்லாமே சர்டிபிகேட் எல்லாம் எரிஞ்சிருச்சு. 2020 ஒரு வீட்டுல ஒரு ஓலை வீட்டுல இருக்கும்போது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி மொத்த சர்டிபிகேட் எல்லாமே எரிஞ்சிருச்சு. எல்லாமே மொத்தமே எரிஞ்சிருச்சு. ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாமே இருந்த ஃபைலோட எரிஞ்சிருச்சு வீட்டுல இருக்கிற மொத்த பொருளும். அதனால எனக்கு மறுபடியும் ஒரு இடத்துல வேலைக்கு போக முடியலன்றதுனால சரி சொந்தமா தொழில் பண்ணலாம். ஏன்னா எங்க போனாலும் இது கேட்கறாங்க, சர்டிபிகேட் கேட்கறாங்க.
சொந்தமா தொழில் பண்ணலான்ட்டு சார் கேண்டில் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு யூடியூப்ல கேண்டில் மேக்கிங் சொல்லிட்டு அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து எப்படி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பூக்கடை கந்தசாமி கோயில் தெருல தான் போயிட்டு அந்த மோல்டிங்கு மெழுகு திரி கலர் பவுட்ரு எல்லாம் வாங்கிட்டு பட்டனா இருக்கும், துவரம் பருப்பு சைஸ்ல இருக்கும் மெழுகு. அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல இருந்து அதை உருக்கி ஊத்தி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து அந்த பக்கத்துல திருவிழாலாம் எங்க ஊர் பக்கத்துல அந்த உத்திரமேரூர் கிட்ட திருவிழாலாம் நடக்கும், மானாம்பதி கிட்ட எல்லாம் அங்கெல்லாம் எடுத்துட்டு போவேன், சேல் பண்ணுவேன். இப்படி இருக்கப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க நல்ல மெயினான இடத்துக்கு போனா சீக்கிரம் சேல் ஆகும் அப்படின்றனால தாம்பரம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்க நல்ல ஜனங்க அதிகமா ஆள் நடமாட்டம் இருக்கிற பகுதி அது. அதனால அங்க எடுத்துட்டு போனா இந்த மெழுகு விற்கும்னு சொல்லிட்டு அங்க எடுத்துட்டு போயிட்டு நான் 2 வருஷமா வந்து சேல் பண்ணிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தேன் உத்திரமேரூர்ல இருந்து தாம்பரத்துக்கு. அப்போ வந்து சில ஆட்டோக்காரனுங்க 4 மாசமா 2023ல இருந்து 4 மாதத்துக்கு முன்னாடி 4 மாசம் சம்பவம் நடக்கிறதுக்கு 4 மாசமாவே என்னை வந்து ரொம்ப வரியான் கூப்பிடுறதும் கேலி பண்ணி கிண்டல் அடிச்சு சிரிக்கிறதும். நான் என் வீடு வந்து உத்திரமேரூர்ல வந்து தனிப்பட்ட முறையில தனியா இருக்குது, அக்கம் பக்கத்துல எந்த வீடுமே கிடையாது, 4 வீடு தான் இருக்குது. அந்த அந்த இடத்துல வந்து 4 வீடு தான் தள்ளி தள்ளி விழுந்திருக்குது. அதுல வந்து மலையா இருக்கும், எல்லா இடம் வாங்கி போட்டிருக்கிறாங்க, வீடு யாரும் கட்டல. நீங்க புதுசா வீடு நான் வந்து புதுசா வீடு கட்டி போயிருக்கிறேன், தள்ளி தள்ளி ஒரு 3-4 வீடு விழுந்திருக்குது. அதனால நைட்டு நேரத்துல அந்த அந்த இடத்துல தனியா தங்க முடியாது. நான் ஒரு நாய் ஒண்ணு வளர்த்துட்டு இருந்தேன், அது கொஞ்சம் நல்ல யார் வந்தாலும் குலைக்கும், இருந்தாலும் அதை வீட்டுக்குள்ள பூட்டு போட்டுருந்தா, ஏன்னா அது வெளியில போயிடுச்சுன்னா மத்த நாய் அங்க இருக்கிற நாய்ங்கெல்லாம் கடிக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள பூட்டு போட்டுன்னு போயிடுவேன், தாம்பரத்துக்கு வியாபாரத்துக்கு போயிடுவேன். அப்போ வியாபாரத்துக்கு போயிடுவேன், அதனால அங்க நைட்ல தங்க முடியாது உத்திரமேரூர்ல. அதனால ரயில்வே ஸ்டேஷன்ல தாம்பரம் மெழுகு வந்து வித்துட்டு ஒரு 10 மணி 9-10 மணி வரைக்கும் விற்பேன். ஒரு 10 தான் எடுத்துட்டு போவேன், ஒரு மெழுகுவத்தி 50 ரூபான்னு. அதை எடுத்து வித்துட்டு 10 மணி லேட் ஆயிடுச்சுன்னா அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பக்கத்துல, ஏன்னா அங்க கேமரா இருக்குது, சுத்தி கேமரா இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் சேஃப்டியான இடம், ரயில்வே போலீஸ் இருக்கிறாங்க. அங்க வந்து நம்ம பொதுமக்களும் வந்து ட்ரெயினை தவற விட்டவங்க பேசஞ்சர்ஸ் நிறைய வந்து இந்திக்காரங்க எல்லாம் சில பேர் நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷன் எப்பவுமே ஆட்கள் எப்பவுமே இருப்பாங்க, வயசானவங்க முடியாதவங்க எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்களோட அது சேஃபான இடம். பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் போக முடியாது, பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாவே ஒரே இருட்டா இருக்கும், நைட்டு நேரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல தங்க முடியாது. அதனால நான் ரயில்வே ஸ்டேஷன் பாதுகாப்பான இடம் அப்படின்றதுனால நான் அங்க தங்கிட்டு காலையில ஃபர்ஸ்ட் பஸ் 3 மணிக்கு ஃபர்ஸ்ட் பஸ் பிடிச்சிட்டு உத்திரமேருக்கு வந்தேன். ஏன்னா 3 மணி பஸ் பிடிச்சோன்னா காலைல 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி போனோம்னா 12-1 மணி ஆகும். 10 மணிக்கு மெழுக வித்துட்டு 10 மணிக்கு கிளம்புனா 12-1 மணி ஆகும். 1 மணிக்கு அந்த நைட்ல ஒண்டியா தனியா அந்த வீட்டுல யாரும் இல்லாத இடத்துல உத்திரமேரூர்ல தனியா தங்க முடியாதுன்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் பாதுகாப்பான இடம்ட்டு அங்க தங்கிட்டு போவேன். நான் இதை நோட்டமிட்டேன் அங்க இருக்கிற அந்த ஆட்டோக்காரனுங்க, நான் நைட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல தங்குறதையும் ஒரு 3 மணி ஆனவுடனே கிளம்பி இதே வாட்ச் பண்ணிட்டு இருப்பானுங்க போல இருக்குது. இங்க மெழுகுவத்தி வேற இங்க எதிரில் விற்கிற அதையும் பார்த்துட்டு இங்க உனக்கு என்ன இது கிடைக்குது, வருமானம் கிடைக்குது மெழுகுல, என் கூடவா உனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிடுவானுங்க. நான் அந்த மாதிரி போற பொம்பளை இல்லைன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுட்டு அது ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டேன். சரி இவங்க இப்படிதான், இவங்க ஆட்டோக்காரனுங்க இப்படிதான், ஏன்னா கஞ்சால இருப்பானுங்க, நைட்டு நேரத்துல கஞ்சா அடிச்சுட்டு சுத்துவானுங்க, போதையில குடிச்சிட்டு சரக்கு ஓட்டிட்டு ஆட்டோ எடுத்துட்டு நைட்ல திரிவானுங்க, நைட்ல பொம்பளைங்க தனியா நினைச்சுன்னா கூப்பிடுவானுங்க. அவங்களுடைய கேரக்டர் நம்மளுக்கு தெரியும். ஆட்டோக்காரனுங்க இப்ப எல்லாரையும் சொல்லல, ஒரு சில ஆட்டோக்காரனுங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம அந்த மாதிரி வந்து அவங்க அப்படிதான் கேரக்டர் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம தான் ஒதுங்கி போனோம், அவங்க கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? நம்ம சூழ்நிலை, நம்ம தனியா இருக்கிறோம், நம்மளுடைய பாதுகாப்பு தான் நம்மளுக்கு, அவங்க கிட்ட போயிட்டு இது பண்ண முடியாதுன்ட்டு நான் அது ஒரு பெருசா எடுத்துக்காம. நீங்க வந்து அப்பா அம்மாவை கூட கூட்டிட்டு வந்து நீங்க அந்த வீட்டுல இருந்திருக்கலாமா? நீங்க தனியா இருந்தது, நீங்க தனியா வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல தங்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது, நீங்க அப்பா அம்மாவை கூட வச்சுட்டு இருந்தா நீங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, நீங்க அங்க தங்கி இருக்கலாம்ல. கரெக்ட் தான். ஆனா அப்பா அம்மா வந்து காசிமேட்ல இருக்கிறாங்க, சொந்த வீட்டுலதான் இருக்கிறாங்க, 10க்கு 10 வீட்டுல சின்னதா இருப்பாங்க. ஆனா அது அப்பா வந்து ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, சுகர் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. அவங்க பெரிய ஸ்டான்லில மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க, வாரத்துல செவ்வாய்க்கிழமைனா மாத்திரை வாங்கணும், ஆதார் ரேஷன் கார்டு அங்க இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு அங்கதான் இருக்குது. அதனால அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு மட்டும் போயிடுவாங்க. பகல்ல எப்பயாச்சும் வந்துட்டு தம்பி வந்து பார்த்துருப்பான் உத்திரமேரூர்ல இருக்கும்போது, அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு என்ன எப்படி இருக்கிறேன்னு பார்த்துட்டு தம்பி வந்து நல்லா இருக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா என் கூட தங்க மாட்டாங்க. நானும் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன்,
அவங்க வந்து என் கூட வந்து தங்குங்கம்மா, என் கூட இருங்க அப்படின்னு கூப்பிடும்போது, இல்ல அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவருக்கு எப்ப எதுனா ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் அங்கதான் பக்கத்துல இருக்குது, இங்க எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியும், அவர் உடம்பு சரியில்லாத மனுஷனை வச்சுட்டு என்னால தனியாவும் அவரை தனியா அங்க விட்டுட்டு வர முடியாது, அவரையும் கூட்டிட்டு வந்தா திடீர்னு நைட்ல எதுனா ஆயிடுச்சுன்னா நான் எங்க ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அவங்க சொந்த வீட்டுல தான் இருக்கிறனால அவங்க வந்து பார்த்துட்டு மட்டும் போயிடுவாங்க. நானும் சரி அதனால அவங்கள வந்து கம்பல் பண்ணல. அதனால அது வரை தனியா கிராமம், அது பாம்புங்க எல்லாம் நிறைய வந்து அந்த வீட்டுக்குள்ள வரும். பக்கத்துலயே 100 புளிய மரம் இருக்குது, என் வீட்டை ஒட்டி புளிய மரம் இருக்குது. பாம்புங்க நிறைய உள்ள வரும் நைட்டு நேரத்துல இருட்டான. அப்போ கரண்ட் கூட எடுக்கல நான். வீடு வந்து ஒரே கரண்ட் இல்லாத வீடு தான் அது. நான் இப்ப எடுத்தது வெறும் வீடு மட்டும் தான் கட்டியிருந்தேன். அதனால எனக்கு அங்க சேஃப்டி இல்லாதனால நான் ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த மாதிரி தங்கிட்டு காலையில இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். இதனால இந்த ஆட்டோக்காரனுங்க இதை வாட்ச் பண்ணிட்டு நம்மள இந்த மாதிரி தவறா வந்து நம்மளை பத்தி தெரியாது, நம்ம சூழ்நிலை ஒருத்தருக்கிட்டே நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா நம்ம என்னுடைய சூழ்நிலையை பத்தி, நான் இப்படி அப்படி என்னுடைய இதை பத்தி. அவங்களே வந்து ஒரு பொண்ணு தனியா ரயில்வே ஸ்டேஷன்ல தாங்கன்னா அவங்கள ஒரு தவறான கண்ணோட்டம், தப்பான ஒரு புரிந்து கொள்ளுதல் தான் எல்லாத்துக்குமே எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீங்களா ஒரு தவறா புரிஞ்சுக்கிட்டு நீங்களா ஒரு இது கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணை வந்து கூப்பிடுறதும் அவங்கள சரி நாங்களும் ஒதுங்கி போறோமேன்ட்டு விடுறது கிடையாது. சரி அவங்க ஒதுங்கி போறாங்க அப்படின்ட்டு விடாம அவங்கள போட்டு பின்தொடர்ந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமா பிடிச்சி இது இருப்பதனால பிரச்சனை பெரிய உருவாகுது. நானும் அதே போல கடைசியா லாஸ்டா வந்து சரி நம்ம வருவோம், எனக்கு 9/8/2023 அன்னைக்கு சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம், மணி அப்போ ஒரு 10 மணி இருக்கும், வீட்டுக்கு கிளம்பிடலாம், இங்க இருந்தா அந்த ஆட்டோக்காரனுங்க கிட்ட எதுக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கப்போ ஒரு 2 ஆட்டோ வந்தது. அதுல உள்ள இருட்டா இருந்தது. இல்ல இந்த பொம்பளை தான் பிடிச்சி இழுன்னு சொல்லிட்டு நான் முகம் கூட எனக்கு அவங்க உள்ள இருட்டா இருக்கிறதுனால எனக்கு அவங்க முகம் கூட சரியா தெரியல. பிடிச்சி இழுத்து எனக்கு உள்ள போடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது நான் ரொம்ப வேகமா கையை பிடிச்சி உதறி தள்ளிட்டு செருப்பு எடுத்து அடிச்சு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க என்ன திட்ட, அசிங்கமா திட்ட, நான் அவங்கள திட்ட, அப்புறம் உன்னை ஆளை வச்சு கொலை பண்றேன்னு சொல்லிட்டு திருப்பி ஆட்டோ கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆட்டோ திருப்பிட்டு போயிட்டாருங்க. நான் என்ன பண்ணேன், திருப்பி வந்துட போறாங்கன்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே நான் போயிட்டேன். ஏன்னா திடீர்னு பஸ் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டேன், ஓடின உடனே அங்க திருப்பி அங்கதான் இருப்பாரு, அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நான் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் தங்கி இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்ச ஆட்டோக்காரனா தான் இருக்கிறேன் என்ன நோட் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லயே அந்த 4 பேரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரே பயங்கர சண்டை ஒரே பிரச்சனை. நானும் அவங்க கூட வாக்குவாதம் பண்ணிட்டு அவங்களும் என்ன திட்ட, நான் அவங்களுக்கு திட்ட, ஒரே சண்டையாகி அப்புறமா வந்துட்டு அவங்களே வந்து ஒரு போட்டோ வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்தோன்னே நான் சொன்னேன், எடு, நான் தப்பு பண்ணல, நான் ஏன் பயப்படணும், ஏன் வீடியோ எடுன்னு சொல்லிட்டு ஆனா நான் வந்து என் போன்ல நான் எடுக்கல, அவங்க எடுத்தனாலலாம் நான் எடுக்கல. ஆனா அவங்க வீடியோ எடுத்தாங்க. சரி நான் என்ன பண்ணேன், சரி 100 கால்ஸ்க்கு கால் பண்ணி எடுத்து வீடியோ காட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 100 கால்ஸ்க்கு போன் பண்ணி ரயில்வே போலீஸ் இருந்தாங்க. முக்கியமா அந்த சண்டை நடக்கும்போது ரயில்வே போலீஸ் இருந்தாங்க. ரயில்வே போலீஸ் வந்து பிரசாத்னு ஒரு சார் இருந்தாரு. அவர் வந்து அவர்கிட்ட நான் சொன்னப்போ அவர் வந்து அம்மா ஆட்டோக்காரர்கிட்ட எல்லாம் பேச முடியாது, நீ அதை கண்டுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசாம போயிட்டாரு. அவரு எதுவுமே அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் இல்ல, ஒன்னும் பண்ணல. அவருக்கு பேசாம போயிட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அங்க உள்ளே போய் இருப்பு பாதைன்னு தாம்பரம் ஸ்டேஷன் அந்த உள்ள இருக்க அங்கேயும் போய் நான் சொல்லி கூப்பிட்டு அவங்க வந்து நீ தாம்பரம் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க, தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லுங்க சொல்லிட்டு அந்த லிமிட் தான் இது வரும் அப்படின்னால அவங்க அந்த இருப்பு பாதையில வந்து அங்க போலீஸ் இருப்பாங்க எப்பவுமே. நீங்க போய் சொல்லும்போது அதாவது அந்த மார்க்கெட் ரோடு இல்ல, இருப்பு ரயில்வேக்குள்ள இருப்பு பாதை அங்க இருக்குது. அங்க கொண்டு போய் சொல்லும் போது அவங்களும் எடுக்காதனால நான் 100 கால்ஸ்க்கு கால் பண்ணி சொன்னேன். 100ல இருந்து எங்க இருக்கீங்க, நாங்க போலீஸ் அனுப்புறோம்னு சொல்லிட்டு பேர்லாம் கேட்டுட்டு சரி தாம்பரம் ஸ்டீவன் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ ராஜேஷ்னு ஒரு போலீஸ் வந்தாரு. அவர் வந்துட்டு எனக்கு இங்க இருக்கிற எல்லா போலீஸும் எனக்கு தெரியும், நீ காலையில வந்து ஸ்டேஷன்ல காலையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போலீஸ் வந்து என்ன பண்ணாரு, அந்த இடத்துல ஆட்டோக்காரங்க இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, போலீஸ் ஒண்ணுமே சொல்லல, அவர் வந்து எதுவுமே சொல்ல, என்ன மட்டும் காலையில ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்களை எந்த ஒரு வானும் பண்ணல, ஒன்னும் பண்ணல. எனக்கு எல்லாம் நான் சொன்னேன், சார் இவங்கதான் சார். அப்போ எல்லாம் எனக்கு தெரியும், எல்லா ஆட்டோக்காரங்களும் எனக்கு தெரியும்,
சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஆட்டோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னப்போ, எல்லாம் எனக்கு தெரியும், நீ காலையில ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா நான் ஆட்டோ நம்பர் நான் நோட் பண்ணேன். போன்ல நோட் பண்ணி வச்சிருந்துட்டு அங்கேயே தங்கிட்டு, அங்கே ஏன்னா கொலை மிரட்டல் வேற விட்டாருங்க, நீ இங்க தானே வியாபாரம் பண்ண வருவ, பாத்துக்கிறேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வச்சு கொலை பண்றேன்னு சொல்லி மிரட்டினதுனால, சரி நம்ம இனிமே இங்க வந்தானா நம்ம மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான்றதுனாலதான் நான் 100 கால், இன்னைக்கு பிரச்சனை பெருசானதுனாலதான் 100 கால்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லி போலீஸ் வந்தாங்க. சரி நம்ம இது ஆட்டோக்காரங்களாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் அங்கேயே இருந்துட்டு நைட்ல தங்கிட்டு காலையில 7 மணிக்கு இந்த டிக்கெட் கவுண்டர் முன்னாடி தான் நான் படுத்துட்டு காலையில 7 மணிக்கு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். போனப்போ அந்த எஸ்ஐ ராஜேஷ் வந்து வெளியில வராரு. நைட் 100 கால்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்த அந்த ராஜேஷ்ன்றவர் வெளியில வரும்போது, சார் அப்படி இந்த மாதிரி நான் நைட் வந்தீங்களா சார், காலையில வர சொன்னீங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்க, வந்து உள்ள சொல்லிட்டேம்மா போய் பேசிக்கோ அப்படின்னாரு. சரின்ட்டு நானும் உள்ள திருத்தணின்னு ஒரு போலீஸ் இருந்தாங்க, எஸ்ஐ துர்கான்னு இருந்தாங்க, கிரைம் இன்ஸ்பெக்டர் ஷகிலான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து பேப்பர் வாங்கிட்டு நான் எழுதி கொண்டு போய் எஸ்ஐ துர்கா கிட்ட கொண்டு கொடுக்கும் போது கம்ப்ளைண்ட்டை வாங்கவே இல்லை. திருத்தணியும் வாங்கல, யாருமே அங்க இருந்த போலீஸ் யாருமே கம்ப்ளைண்ட வாங்கவே இல்லை. வாங்காம சரி உட்காருன்னு சொல்லிட்டு என்ன உட்கார வச்சிட்டாங்க. ஆனா அந்த ஷகிலா, கிரைம் இன்ஸ்பெக்டர் ஷகிலா மேடம் தான் ரொம்ப என்னை வந்து அவதூறா ஒரு மாதிரியா தப்பான ஒரு ஒரு பெண்ணா இது பண்ணி கற்பனை சித்தரிச்சு அவ்வளோ ரொம்ப வல்கரா பேசினாங்க. ரொம்ப அந்த அம்மா நைட்ல பொம்பளைங்களுக்கு எல்லாம் நைட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன வேலை, வீட்டுக்கெல்லாம் போகாம இப்படியே சுத்திட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசினாங்க. கேவலமா பேசினதுனால நானு என்ன இல்லை மேடம், எனக்கு இந்த மாதிரி வீட்டு ரொம்ப தனியா இருக்குது, அவங்க தங்க முடியாது, அதனாலதான் இப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல தங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னப்போ அவங்க வந்து கேட்கவே இல்லை, நம்ம சொல்றதை கேட்கவே இல்லை. அப்புறமா இந்த எஸ்ஐ துர்கா தான் உள்ளவான்னு சொல்லிட்டு வர வச்சு இன்ஸ்பெக்டர் ரூம் வாசல்ல நிக்க வச்சு போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுத்துட்டோன்னா நான் ஒரே ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். போட்டோ நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்கன்னு எதுவுமே கேட்கல, என்னன்னு கேட்காம, கம்ப்ளைண்ட்டும் வாங்கல. கம்ப்ளைண்ட்டையும் வாங்காம இப்படி போட்டோ எடுத்தவனதான் நான் வந்து நைட் ஃபுல்லாவே ஆட்டோக்காரங்க கிட்ட சண்டை போட்டுட்டு நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தேன். சாப்பிடல, சரியா தூங்கல, அப்படியே வந்து எழுந்துச்சு, அப்படியே எழுந்துச்சு காலையில 7 மணிக்கு வந்திருந்தனால போட்டோ எடுத்ததுனால ரொம்ப கத்துனேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்கள எதுக்கு போட்டோ எடுக்கிறீங்க, நான் அக்யூஸ்டா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேள்வி கேட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன். கத்த ஆரம்பிச்சோன்னா அங்க திருத்தணின்ற அந்த போலீஸ் வந்து, என்ன இங்க ரொம்ப ஓவரா பேசுற, கேள்வி கேட்கிற, 4 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கஞ்சா கேஸ் திருட்டு கேஸ் பிரார்த்தனை உள்ள போடுறன்ட்டு ரொம்ப மிரட்டுற மாதிரி ரொம்ப துணியில கேட்டவங்க. உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமா வந்துருச்சு. பயம் வந்த உடனே என்னடா இது, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்கள 4 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கஞ்சா கேஸ் திருட்டு கேஸ் பிரார்த்தனை உள்ள போறேன்னு சொல்றாங்கன்ட்டு ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணா, இது ஏதோ வேற மாதிரி ஆயிட போகுதுன்ட்டு எனக்கு மனசுல ஒரு மாதிரி தோணுனதுனால வீடியோ போன்ல ரெக்கார்டிங் ஆன் பண்ணேன். வீடியோ எடுக்க ஆரம்பிச்ச உடனே அவ்வளவுதான், அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அவருக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி இந்த பொம்பளை ஒரு லேடி வந்து உள்ள வந்து கேள்வி கேக்குது, ரொம்ப சத்தமா பேசுது, இங்கே வந்து கேள்வி கேக்குது, வீடியோ வேற எடுத்துட்டு நிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு போல இருக்குது. உடனே கட் பண்ணிட்டாரு. நானும் இன்ஸ்பெக்டர் வந்தவொடனே நான் பார்த்துட்டு தான் போவேன் இன்ஸ்பெக்டரை, ஏன் நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க, நான் இன்ஸ்பெக்டர் வரட்டும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில 7 மணிக்கு உள்ள நுழைஞ்சேன். 9:30 இன்ஸ்பெக்டர் வந்தாரு. இன்ஸ்பெக்டர் வரும்போதே அவர் வந்து ஆர் மேகலான்னு ஒரு லேடி கான்ஸ்டபிள், ஒரு 2 அக்யூஸ்ட் கையில விலங்கு போட்டுட்டு இன்னும் ஒரு 4 போலீஸ் கூட்டிட்டு வந்தாங்க. வந்த உடனே நான் எழுந்திருச்சு நின்றுட்டு, ஐயா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், உங்க ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கல, நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா, உனக்கு நைட்ல உனக்கு அங்க என்ன வேலை, 10 மணிக்கு மேல எந்த ரோட்ல எந்த பொம்பளையும் நடக்கக்கூடாது, அதுவும் குறிப்பா வந்து பூ வச்சுட்டு நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அவரும் ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி எவ்வளாச்சும் வந்து பூ வச்சுட்டு நடந்தாருன்னா இவ்வளவு வந்து விபச்சார கேஸ்ல வந்து எவ்வளவு தூக்கி போடணும் அப்படின்னு உடனே அவரும் கத்த ஆரம்பிச்சிட்ட உடனே எனக்கு இன்னமும் கொஞ்சம் ஒரு மாதிரி, அப்போ போன் வீடியோல தான் ரெக்கார்ட்ல தான் இருந்தது. ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு தான் நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா அவர் எதனாச்சும் பேசிட்டு வரோம், அவர் பேசலன்னா அவர் தப்பு பண்ணாதான் பயப்படணும், வீடியோ எடுத்தா தப்பு பண்ணலன்னா எதுக்குங்க பயப்படணும், அதனால நான் அவர் என்ன பேச போறாருன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்த உடனே பின்னால இருந்த ஒரு போலீஸ், வீடியோ எடுத்துட்டு தான் நிக்கிறா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, புடுங்க கையில இருந்த போனை புடுங்கன்னு சொல்லிட்டு கையில இருந்து 2 போனு, நான் நோக்கியா பட்டன் போன் வச்சிருந்தேன், யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், கையில இருந்த போனை புடுங்கன்னு சொல்லிட்டு, நான் அப்பதான் இந்த இது வந்து இந்த நோக்கியா
ஃபோன் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சிம்மு போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து எங்க அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுல ஃபுல்லா சைட்ல ஃபுல்லா பட்டன் போயிருந்தது. உடஞ்ச ஃபோன் இது. இது எதனாச்சும் பாட்டு கேட்கறதுக்கு, கிறிஸ்டின் பாட்டு எதனாச்சும் மெமரி கார்டு போட்டு கேட்கறதுக்கு, வீடியோ எதனாச்சும் எடுக்கிறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2 ஃபோனையும் தான் என் கையில இருந்து புடுங்கி புடுங்கி அன்னைய அடிச்சு அவ்வளோ. இந்த ஆறு மேகலா வந்து லேடி கான்ஸ்டபிள் அவங்க அவங்க தலையை முடிய பிடிச்சி அப்படியே உள்ள தரன்னு அப்படியே பின்னால இருந்து தள்ளிட்டு போயிட்டு இந்த பக்கத்துல ரைட் சைட்ல ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூம்ல இட்டுட்டு போயிட்டு அந்த கதவு ஜன்னல்ல போயிட்டு முகத்தை அப்படியே பிடிச்சி செவுத்துல இடிச்சு இந்த பைப்பு கம்பால வந்து அவ்வளோ அடி. அப்படியே கை காலில் முட்டில எல்லாம் அவ்வளவு வேதனை, அவ்வளவு அடி. கையில அப்படியே ரத்தமும் அப்படியே சொட்டு அப்படியே நிக்குது. அவ்வளவு அடி அடிச்சு ரொம்ப வேதனை. அன்னைக்கு அவ்வளவு வலி யாரும் அனுபவிச்சேன் நான் அன்னைக்கு. அந்த நேரத்துல மோஷனே போயிட்டு அடிச்ச அடியில ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனசு அவ்வளவு பயத்துலயும் இப்படி நடுக்கத்துலயும் என்ன பண்றதுனே தெரியல. இப்படி நடக்கணும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. போலீஸ் எப்படி செய்வாங்களான்ட்டு நான் கம்ப்ளைண்ட், ஏன்னா ஏற்கனவே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கிறேன். எவ்வளவு போலீஸ் N4 எல்லாம் போயிருக்கிறாங்களா, இந்த மாதிரி அராஜகம் பண்ணதே இல்லை. இல்ல தாம்பரம் போலீஸ்காரங்க அன்னைக்கு நான் நடந்துக்கிட்ட விதத்தை பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு இங்க நம்ம இந்த ஸ்டேஷன்லயே நம்மள வந்து சாவடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் அவ்வளவு அடிச்சு கையில இருந்து போனெல்லாம் பிடுங்கி அவ்வளவு வேதனை அடிச்சு, அதுக்கப்புறம் அந்த வழியிலயும் என்னை வந்து ரூம் எல்லாம் கழுவி விட சொன்னாங்க. அப்படியே அந்த தண்ணி எடுத்து பக்கெட் எடுத்து அப்படியே எல்லாம் ரூம் எல்லாம் கழுவி விட்டலாம். அந்த அடி வாங்கிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்களே எப்படி பண்ணுவாங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் அப்படியே வழியில அடிச்சு அதுக்கப்புறம் கழுவி விட்டுட்டேன்னு இருக்க சொன்னாங்க. நான் வெளியில உன்னை ஓடாத அளவுக்கு ஒரு போலீஸ் வர நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நான் கேக்குறேன், சார் ஒரு கிறிஸ்தவரா இருந்துட்டு அடியில கூட கேக்குறேன் நான் இன்ஸ்பெக்டர் கையில, ஒரு கிறிஸ்தவரா இருந்துட்டு சார்லஸ் அவர் பேரு, கேக்குறேன் ஒரு கிறிஸ்தவரா இருந்துட்டு இப்படி பண்ணலாமா சார், இப்படி பண்றீங்களேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவரு பக்கத்துல கஞ்சா பொட்டலம் ஒண்ணு இருந்தது. அந்த ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு பையில கஞ்சா பொட்டலம் வச்சிருந்த அந்த கஞ்சா பொட்டலத்தை எடுத்து தூக்கி கத்தாத கஞ்சா கேஸ்ல ஒண்ணு உள்ள போட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிட்டாங்க. நான் அப்படியேதான் நான் அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்தேன். நானு அதுக்கப்புறம் இப்படி நடக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல, ஒண்ணுமே புரியல. பதட்டத்திலேயே இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் போலீஸ் இப்படி போனதுக்கு அப்புறம் நம்ம மேலதிகாரி கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இவங்களை பத்தி இவங்க பண்றது, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்களும் இப்படி பண்றாங்கன்ட்டு மேலதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வெளியில போயின்னு சொல்லிட்டு நான் கடகண்டு இவங்க இப்படி போன உடனே வெளியில ஓடிட்டேன். ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியுமே அப்படியே ஓடி போயிட்டு ஒரு பொண்ணு காலேஜ் பொண்ணு போயிட்டு இருந்தது. அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஸ்டேஷன்ல காலையில கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். அப்படியே ரொம்ப கையெல்லாம் வீங்கி வேற இருந்தது. ரொம்ப வீக்கத்துல அடிச்சு முடியெல்லாம் வேற பிடிச்சிருந்ததுனால முடியெல்லாம் வேற களைஞ்சிருந்தது. ஒரு 100க்கு போன் அடிச்சு இந்த மாதிரி போலீஸ் கிட்ட தகவல் சொல்லுங்கம்மா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க இப்படி அடிச்சுட்டாங்கன்ட்டு அப்படின்னு சொன்னோன்னு அந்த பொண்ணு சரிகான்ட்டு அந்த பொண்ணு தான் போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அக்கா வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லி தகவல் சொன்னோன்னு எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டுட்டு மறுபடியும் வந்து சரி போலீஸ் வந்து நம்மள வேற எந்த போலீஸாச்சும் வந்து நம்மள காப்பாத்துவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதே ஸ்டேஷன்ல இருந்து தாம்பரம் T1 ஸ்டேஷன்ல இருந்தே மறுபடியும் அந்த என்னை அடிச்ச 6 பேர்களாவோ திருத்தணியோ 2 பேரும் தான் வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவங்க காலு கடியில என்னை வந்து ஆட்டோல பிடிச்சி வலுக்கட்டாயமா ஏத்தி காலு கடியில என்ன இப்படி நான் கீழே படுத்துட்டு இருக்கிறேன். 2 பேர் காலும் என் மேலதான் இருந்தது. என்ன மறுபடியும் வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து மறுபடியும் அடிச்சு துன்புறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கைரேகை ஏதோ ஒரு வெத்து பேப்பர்ல மாதிரி இருந்துச்சு, அதுல புடிச்சு அடிச்சு என்னை வலுக்கட்டாயமா என்னை அந்த கையை எடுத்துக்கொண்டு கையை வந்து அதுல வச்சு கைரேகை எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வேண்டாம் என்னை போட கைரேகை வைக்கலன்னு ரொம்ப இழுத்தப்போ என்னை ரொம்ப அடிச்சாங்க. என்னை அடிச்சுதான் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் வந்து என்னுடைய எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாரு. உங்களுக்கு எத்தனை பேரு, எங்க இருக்கிற அட்ரஸ் எல்லாம் கேட்டாரு. நான் என்ன கிறிஸ்டினா இந்துவான்னு கேட்டாரு. நான் கிறிஸ்டின் சொன்னேன். ஆனா அவர் வந்து இந்துன்னு எழுதினாரு. நான் எது சொன்னனோ, நான் எங்க அப்பா பேர் வந்து டென்னிஸ்ன்னு சொன்னேன். ஆனா அவர் வந்து கணவர்னு போட்டுறாரு, அவரே போட்டுக்கிட்டாரு. நான் எது சொல்லணும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க, எழுதிட்டு இருந்தாங்க. அதனால நான் இன்னும் கொஞ்சம் பயந்துகிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது வரைக்கும் என் மேல எந்த ஒரு கேஸுமே கிடையாது.
நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுக்க போவேன். நான் இதுக்கு முன்னாடி கூட எந்த கேஸுமே என் மேல எதுவுமே கிடையாது. காசிமேட்ல கூட நீங்க வந்து போய் விசாரிச்சு பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு இந்த வக்கீல் யாருன்னு தெரியாது, எதை பிடிக்கணும் இது ஒண்ணுமே தெரியாது. இவங்க என்ன சாயங்காலம் வரைக்கும் வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2:30 மணிக்கு எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும், ஃபோன் கொடுங்க சார்ன்னு கேட்கும்போது அப்புறமா ஒரு போலீஸ் வந்து ஃபோனு இப்போ எங்க அம்மா நம்பரை சொல்லி போட்டு கொடுத்தாரு. அம்மா கிட்ட ரொம்ப கத்தி அழுதேன். இங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலம்மா, என்னை வந்து காலையில ஸ்டேஷன் ஆட்டோக்காரனுக்கு பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். என்னை வந்து என் கையில இருந்து போன் எல்லாம் பிடுங்கி அடிச்சு என்னை உள்ள நிக்க வச்சிருக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏதோ ரிமாண்டு தான் பேசிக்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாமான்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா கிட்ட தான் நான் அழுது சொன்னோன்னா டபக்குன்னு கையில இருந்து போனை பிடிங்கிட்டாரு. இந்த ஒரு 2 வார்த்தை சொன்னோன்னா பிடிங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா வந்து அந்த கேட்ட உடனே அவங்க அம்மா மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க போல இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியாம. அப்புறம் என்ன அவங்க வரவே இல்லை. நானு அவங்க அப்பாவும் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அப்போ அவங்க தாம்பரம் வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க. அவங்களால வர முடியலன்ட்டு வரவே இல்லை. அப்புறம் நான் 4:30 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு ஏதோ கூப்பிட்டு போனாங்க. என்ன ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாதிரிதான் இருந்துச்சு. நான் வெளியில நின்றுட்டு இருந்தேன். அவங்களே 2 பேரும் திருத்தணியும் இவரு அங்குராஜ்னு ஒரு எஸ்ஐயும் மேகலா வந்து 2 பேரும் தான் உள்ள போய் இந்த உள்ள டாக்டர் கிட்ட ஏதோ பேசினாங்க. பேசிட்டு அப்புறம் ஏதோ மாத்திரை எழுதி கொடுத்துருப்பாங்க பொழுது எடுத்து வெளியில வந்துட்டு அவங்களே ஒரு மாத்திரை போய் வாங்கிட்டு அவரே வச்சுக்கிட்டாரு. அங்குராஜ் அந்த எஸ்ஐயே அந்த மாத்திரையை வச்சுக்கிட்டாரு, எனக்கு கொடுக்கல. அதாவது உங்களை அடிச்சு உங்களுக்கு ரத்தம் வர அளவுக்கு காயப்படுத்திருக்காங்க. அந்த காயத்துக்கு மருந்தும் போடல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்களை செக்அப்க்கு டாக்டர் கிட்டயும் உங்களை காட்டல. வெளியில தான் அந்த ஒரு நிக்க வச்சுட்டு அவங்க 2 பேருமே உள்ள போயிட்டு டாக்டர் கிட்ட பேசி அவங்களே ஏதோ மாத்திரை எழுதி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. மாத்திரை வாங்கினாரு அவரு. அங்குராஜ்ன்ற எஸ்ஐ வந்து மாத்திரை வாங்கி அவரே பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. எனக்கு கொடுக்கவே இல்லை. அப்புறம் மறுபடியும் இப்போ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமாவும் நான் நின்றுட்டு இருந்தேன். நான் சார் என்ன சார் செய்ய போறீங்க, நான் வீட்டுக்கு போறேன், போன் கொடுங்க, எங்க அம்மா வயசானவங்க, எங்க அம்மா அப்பாவும் அவங்களால முடியாது, வர முடியாது, நான் போறேன் சார்னு எவ்வளவு கத்திரி அழுதேன். அவங்க யாருமே காதலியே வாங்கல. அவங்க கொஞ்சம் கூட யாருக்குமே ஒரு மனிதாபிமானமோ மனசாட்சின்றது எதுவுமே கிடையாது. சொல்றது எதுவுமே காதுல வாங்காம ஒரே சிரிக்கிறதோ கேலி பண்றதோ அழுகிறத பார்த்து ரசிக்கிறதுமா தான் இருந்தாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருமே. நான் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட கூட நான் கதறி அழுதேன், முட்டி போட்டு அழுதேன். ஐயா என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன், போன் கொடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதப்போ நான் அனுப்பிடுறேன், சர்ச்சு கிட்ட கூட்டு போவாங்க, சர்ச்சு கிட்ட போறாங்கன்னா போலீஸ் அடிச்சாங்களான்னு கேட்டேன். அடிக்கலன்னு சொல்லு. அதுக்கப்புறம் இது வேற கேஸ் உண்மையான்னு கேட்பாங்க. ஆமா உண்மைதான் பண்ணன்னு சொல்லி ஒத்துக்கோ, நாளைக்கே நீ வெளியே வந்துருவ, கையெழுத்து போட்டு நாளைக்கே ஒண்ணு வெளியே கொண்டு வந்துருவேன், வந்தனா தாம்பரத்துல உனக்கு பொட்டி கடை வச்சு கொடுக்குற, பொழைச்சுக்கோ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சார்லஸ் தான் சொன்னாரு. நானும் அது அப்படி அமைதியா இருந்தேன். இவரு எதுக்கு நம்ம செய்யாத தப்ப என்ன கேஸ் போட்டுருக்காங்கன்னே தெரியல, என்ன பண்ணிருக்கிறாங்க, நம்ம என்ன சொன்னா நான் ஏன் ஒத்துக்கணும்ட்டு என் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்ஐஆர் எடுத்துட்டு வந்தாங்க. எஃப்ஐஆர் அது வந்து இவர் ஒரு சிவில் யூனிஃபார்ம் இல்லை அவருக்கு. அவரும் எஸ்ஐ துர்காவும் எஃப்ஐஆரை மறைச்சு கையில அப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டு கையெழுத்து போடுன்னு சொன்னாங்க. நான் படிச்சு பார்க்காம நான் கையெழுத்து போட மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். காட்டுங்க என்ன போட்டிருக்கீங்க, நான் படிக்கிறேன்னு. இல்ல நீ அப்படியே போட்டுட்டதுக்கு அப்புறம் நீ படிச்சுக்கோ அப்படின்னா. இல்ல நான் படிக்காம நான் போட மாட்டேன்னு உடனே எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த எஃப்ஐஆரை எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் கையெழுத்தே போடலை எஃப்ஐஆர்ல, அது எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள கோர்ட்டு கூட்டிட்டு வந்தாங்க. தாம்பரம் கோர்ட்லயும் அப்படியே உட்காந்து ரொம்ப பயத்திலேயே இருந்தேன் நான். அங்க போலீஸ் சொன்னாங்க, அடிச்சாங்களே கேட்டா அடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு. நான் அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறம் கேட்டேன், ஏன் சார் நீங்க அடிச்சீங்களா, அடிக்கும் போது எதுக்கு சார் அடிக்கல நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். திருப்பி வந்துட்டு மறுபடியும் ஜட்ஜுக்கு ஒரு 6:30 மணி இருக்கும், 6:30-7 மணி இருக்கும். ஜட்ஜு தாம்பரம் ஜட்ஜு வர்ஷான்னு ஒரு ஜட்ஜம் நீதிபதி தான் இருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட கூட நான் கெஞ்சி கதறி அழுதேன். நான் அம்மா போலீஸ் அடிச்சாங்களான்னு கேட்டாங்க. ஆமா அடிச்சாங்கன்னு சொன்னேன். இப்ப பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு, அவங்க ஜட்ஜு கிட்ட ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு எதனா வலி இருக்குதான்னு போய் பாத்துடுவானு. அந்த பொண்ணு வந்து பாத்துட்டு ஆமா வீங்கி இருக்குது, கையெல்லாம் வீங்கி இருக்குது அப்படின்னா. பக்கத்துல வந்து அவங்க கையே அப்படிதான்
எஸ்ஐ துர்கான்ற அந்த எஸ்ஐ சொல்றாங்க, அவங்க கையே அப்படிதான். என் கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா, எனக்கு வடிச்சாருன்னா இவங்க வந்து எப்படிலாம் இவங்க செஞ்ச தப்பு பண்ணிட்டு அது எப்படிலாம் மூடி மறைக்கிறாங்க பாருங்க. அவங்க கையே அப்படிதான்ட்டு என் கைய பத்தி அந்த அம்மா சொல்றாங்க. நீதிபதி கிட்ட வந்து உங்களுக்கு நடந்ததை வந்து நீங்க சொல்ல முயற்சித்தீங்களா அந்த ஆமா இடத்துல? ஆமாமா, நான் முட்டி போட்டு கதறி அழுவுறேன். முட்டி போட்டு, அம்மா நான் எந்த தப்புமே பண்ணல, நான் ஸ்டேஷன்ல காலையில ஆட்டோக்காரங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதுல என்ன எழுதிருக்கிறாங்கன்னு எஃப்ஐஆர்ல அதுல என்ன எழுதிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் ரொம்ப அழுது நான் அந்த அம்மா கிட்ட சொன்னப்போ அவங்க வந்து போலீஸ் சொல்றதான் கேக்குறாங்க. போலீஸ் வந்து அவங்க போய் இது இருக்குது, சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ துர்கா சொன்னதுனால சரி கூட்டிட்டு போ அப்படின்ட்டாங்க. நம்ம சொல்றது அவங்க அம்மா காதுலயே வாங்கல. இல்ல அன்னைக்கே அவங்க வந்து நான் சொன்ன ஒரு விஷயத்த அவங்க காதுல வாங்கி என்னுடைய தரப்பு நியாயத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற போலீஸ் தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜும் எனக்கு சேவ் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் அவங்க அன்னைக்கு போட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கே எல்லாமே முடிஞ்சிருக்கும். அவங்க அதை செய்யவே இல்லை. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மொத்த ஃபுட்டேஜையும் அழிச்சிட்டாங்க. போலீஸ்காரங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. எதுவுமே கிடையாது அவங்க கிட்ட இப்போ. அது இந்த மாதிரி எல்லாம் நீதிபதி கிட்ட கூட நீதியே கிடைக்காதப்போ நாங்க எங்களை மாதிரி ஏழைங்க அப்பாவிங்கெல்லாம் அடுத்தது எங்களுக்கு எங்க போறதுன்னே எங்களுக்கே தெரியல. ரொம்ப நடுக்கமா இருக்குது, பயமா இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்ப இதுக்கப்புறம் எனக்கு போறது கூட எனக்கு பயமா இருக்குது. இந்த மாதிரி இப்படி ஒரு 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 கேவலமான ஒரு செயலை இவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஒரு அப்பாவி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்கள இப்படி ரிமாண்ட் பண்ணி அன்னைக்கே 11:30 மணிக்கு என்ன புழல் ஜெயில அடைச்சாங்க. அது வரைக்கும் உங்க வீட்டுல இருந்து உங்க தம்பியோ உங்க தங்கச்சிங்களோ யாருமே வந்து வரல. எங்க தம்பி தங்கச்சிங்களாம் ஃபேமிலியோட இருக்கிறாங்க, குடும்பத்தோட இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க குழந்தைங்க குட்டியோட இருக்கிறாங்க. எங்க அப்பா அம்மா தான் வருவாங்க, எதா இருந்தாலும் எனக்கு எங்க அப்பா அம்மா தான் வருவாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி என்னை பத்தி ரிமாண்டுன்னு சொன்ன உடனே இதுக்கு கைது பண்ணணும்னு மயக்கடிச்சு விழுந்து அவங்களும் ரொம்ப முடியாம ஆயிட்டாங்க. அங்க இருந்து அவ்வளவு தூரம் காசிமேட்ல இருந்து தாம்பரத்துக்கு அவங்க அவ்வளவு தூரத்துக்கு ஒரு எப்படியோ 2 hour 3 மணி நேரம் ஆகும் டிராவல். வர முடியாதனால அவங்க வரவே இல்லை. அவங்க அதுக்கப்புறம் புழல்ல தான் 11:30 மணிக்கு நைட்ல கொண்டு போயிட்டு அப்பவும் ஜட்ஜு கிட்ட வந்து வெளியில சொல்லிட்டு வெளியில வரும்போது இவங்க எஸ்ஐ துர்கா வெளியில வந்து சொல்றாங்க, பாத்தியா போலீஸ் சொல்றதுதான் எல்லா இடத்துலயும் கேட்பாங்க நம்புவாங்க, நீ சொல்றத நீ எங்க போய் கத்துனாலும் கதறினாலும் உன் பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா கேலி பண்ணி கிண்டல் அடிச்சு சிரிச்சாங்க எஸ்ஐ துர்கா. அன்னைக்கு நைட்டு இரவு 11 மணிக்கு வந்து உங்களை புழல்ல வந்து அடைக்கிறாங்க. நைட்டு 11 அன்னைக்கு 7 மணிக்கு ஜட்ஜு கிட்ட நிறுத்திட்டு அப்பவே மறுபடியும் வண்டியை ஜீப்ல ஏதோ உட்கார வச்சு காலையில 2 அக்யூஸ்ட் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஜென்ஸ் 2 பசங்க. அந்த பசங்களையும் என்னையும் அந்த உட்கார வச்சு ஜீப்ல கொண்டு போயிட்டு அந்த 2 பசங்களை வந்து இது ஜென்ஸோட சிறைச்சாலையிலையும் என்ன வந்து பெண்கள் சிறைச்சாலையிலையும் 11:30 மணிக்கு கொண்டு போய் அடைச்சாங்க. உள்ள போய் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் உள்ளேயும் போயிட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு போன உடனே செக் பண்றேன்ட்டு சரி எல்லாத்தையும் கலட்டிட்டு அம்மனை கட்டையோ நிக்க வச்சு தலையில இருக்கிற மொத்தத்தையும் எல்லாம் முடியெல்லாம் கலட்டி எல்லாத்தையும் இது பண்ணி கீழே உட்காந்து எழுந்திரிக்க சொன்னாங்க. நான் அப்போ மட்டும் சொன்னேன், போலீஸ் அடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னப்போ கூட சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிறை காவலர்களும் வந்து நம்மளுக்கு எதுவுமே நடவடிக்கை எடுக்கல, ஒண்ணுமே பண்ணல. உள்ளேயும் போயிட்டு நான் சொன்னேன், எவ்வளவு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கூட சொன்னேன். நான் இந்த மாதிரி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன், 3 மாசமா ஜெயில சாப்பிடவும் இல்லை, குளிக்கல, தூங்கல, சரியா அப்படியே படுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்படியே 3 மாசம் வரைக்கும் அப்படிதான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளவு இப்போ போலீஸ் சிறை பெரிய அதிகாரிகிட்ட சொன்ன கூட அவங்க கேட்கல. நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கெல்லாம் என்னை வந்து கொண்டு காட்டினாங்க. அங்கேயே நான் சொன்னேன், என்னை பத்தி இந்த மாதிரி இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், என்னை இந்த மாதிரி ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் 30,000 ரூபாய் டெபாசிட் கட்டுற மாதிரி பெயில் ஆர்டர் ஒரே மாசத்துல கிடைச்சிது. 30,000 நான் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து பெயில் கிடைக்கிறதுக்கு 30,000 வந்து டெபாசிட் வந்து கோர்ட்ல கட்டணும்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்துச்சு. அந்த 30,000 கூட எங்க அப்பா அம்மாவால பெரட்டி கட்ட முடியல. ஆனா அப்பா அம்மா வந்து உள்ள வந்த உடனே ஜெயிலுக்குள்ள வந்து 1 வாரம் கழிச்சு ஒரு அட்வொகேட் ஒருத்தரை ரெடி பண்ணி உள்ள அனுப்புனாங்க. அந்த அட்வொகேட் தான் வந்து எஃப்ஐஆர்ல இப்படி உங்க மேல இப்படி ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. என்ன மாதிரியான புகார் வந்து உங்க மேல எஃப்ஐஆர்ல போடப்பட்டிருந்ததுமா? எஃப்ஐஆர்ல வந்து நான் காலையில 7 மணிக்கு ஸ்டேஷனுக்குள்ள தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க உள்ள நுழைஞ்சேன். ஆனா 8 மணிக்கு வந்து யாரோ சேவியர்னு காலையில 8 மணிக்கு சேவியர்னு ஒருத்தன் வந்து என் மேல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும், எப்படின்னா அவன் வந்து நான் அந்த முந்தின நாள் நைட்டு நான் ஆட்டோக்காரங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து இவன் எங்கேயோ 10 மணிக்கு வந்து பெருங்களத்தூர்ல வந்து யூரின் போறதுக்கு நின்றுட்டு இருந்ததாகவும், நான் அவனை வந்து 500 ரூபாய்க்கு அவனை கூப்பிட்டுட்டு
அவன் பூ வச்சுக்கிட்டு 500 ரூபாய்க்கு அவனை கூட்டிட்டு போயிட்டு தனியா அவனை வந்து ஒரு பெருங்களத்தூர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே அந்த பிளாட்ஃபார்ம் அந்த தண்டவாளத்து பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருட்டான அந்த இடத்துல கூட்டிட்டு போயிட்டு அவங்ககிட்ட இருந்து வந்து பேப்பர் வெட்டும் பிளேடு கத்திய வச்சு 1500 ரூபாயும் செல்போன் நோக்கியா பட்டன் போன் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த நோக்கியா போன் நான் என்கிட்ட இருந்து வந்து போலீஸ்காரங்க ஸ்டேஷன்ல என்கிட்ட இருந்து 2 போன் புடுங்கினாங்க. இது நான் சிம்மு போட்டு யூஸ் பண்ணிருந்த போனு 1000 ரூபாய் கொடுத்து உத்திரமேரூர்ல வாங்கின போன். இந்த போனை வந்து செல்போன் நோக்கியா பட்டன் போனையும் 1500 ரூபாயும் புடுங்கினதாகவும் வழிப்பறி செஞ்சு விபச்சாரம் புகார்ல இருந்துச்சு. ஆமா, விபச்சார கேஸும் வழிப்பறியும் மேல வந்து போட்டிருக்கிறாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். சேஃப்டி இல்லைன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தங்க போனப்போ ஒரு லேடியை போயிட்டு இப்படி ஒரு புகாரை வந்து இப்படி எனக்கு என் மேல இந்த ஒரு தவறான ஒரு புகாரை என் மேல போட்டிருக்கிறாங்க. அப்புறம் 30,000 ரூபாய் தான் காசு அப்பா அம்மா வந்து கட்ட முடியாம அப்புறம் என்னுடைய மாடிஃபிகேஷன் போட்டு என்னுடைய வீட்டு பத்திரம் உத்திரமேரூர்ல இருக்கிற வீட்டு பத்திரத்தை வச்சு அது 15,000 தாம்பரம் கோர்ட்ல கட்டி வெளியே வந்திருக்கிறேன். நான் ஒரு 5 மாசம் சிறையில இருந்துட்டு ரொம்ப தற்கொலைக்கு தூண்டினாங்க சிறை காவலர்களும். கைதிகளை விட்டு அடிக்க விடுறது, அப்புறம் வந்துட்டு இந்த சாப்பாட்டுல வந்து 3 மாசமா சரியா சாப்பிடல. அதுக்கப்புறம் சாப்பிடலாம் டீ மட்டும் குடிப்பேன். அதுலதான் டீ குடிச்சுதான் நான் உயிர் வாழ்ந்துட்டே இருந்தேன். நான் இதுல சிறையில வந்து பைபிள் இருந்துச்சு, பைபிள் படிப்பேன், நல்லா ஜபம் முட்டி போட்டு ஜபிப்பேன். நான் அப்படியே பண்ணிட்டு தான் என் உயிரை வந்து கடவுள் தான் என்னை காப்பாத்தி அந்த 5 மாசம் சிறையில இருந்து நான் பட்ட கதை கஷ்டம் வேதனை வலி அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நான் உயிரோட வெளியே வருவேனான்னு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப தற்கொலைக்கெல்லாம் தூண்டுனாங்க போலி. எதுக்காகமா அதான் உங்களை தற்கொலைக்கு தூண்டுனதாக இருக்கட்டும், உங்களை அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தி இருக்காங்க, அங்க 100 அக்யூஸ்ட் இருந்தாலும் எதுக்காக எல்லாம் சிறை காவலர்கள் வந்து உங்க மேல மட்டும் அவ்வளவு போக்கஸ்டா எல்லாம் அவங்க தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க கஞ்சா வித்துட்டு உள்ள வந்திருக்கிறாங்க, கொலை பண்ணிட்டு உள்ள வந்திருக்கிறாங்க, திருடிட்டு உள்ள வந்திருக்கிறாங்க, தப்பு செஞ்சுட்டு உள்ள வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட எல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் செய்யாத தப்புக்கு சும்மா போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ வந்து கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி வந்து கத்துனேன், வீடியோ எடுத்த அப்படின்றதுக்காக ஒரு பொய்யான இவங்களா ஒரு பொய்யான கதையை ஜோடிச்சு யாரோ எவனோ சேவியர்ன்றவங்க கிட்ட மிரட்டி கையெழுத்து வாங்கி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததா கையெழுத்தை வாங்கி என்னை வந்து உள்ள போட்டிருக்கிறாங்க. நான் தாம்பரம் போலீஸ் தான் சிறை காவலர்களுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருப்பாங்களோன்ட்டு தான் எனக்கு தோணுது. எனக்கு அவங்கதான் வந்து இவங்க நல்லா அந்த பொம்பளை ரொம்ப டார்ச்சர் பண்ண வெளியே வரக்கூடாது அப்படின்னு டார்ச்சர் கொடுக்க சொல்லி அதனாலதான் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. நான் உயிரோட வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தான் 30,000 கட்டக்கூடாது, 30,000 கட்ட முடியாது, இதுங்க உள்ளே கடந்து சாவட்டோன்றதுக்காக தான் 30,000 பெயில் அந்த கண்டிஷன்ல கோர்ட்ல 30,000 கட்டுற மாதிரி பெயில் ஆர்டர் கொடுத்து என்னை உள்ள உட்கார வச்சிருக்கிறாங்க. 5 மாசம் வரைக்கும் நான் வெளியே வர முடியாம அப்பா அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் அழைச்சி திரிஞ்சு அவங்களும் ரொம்ப மன உளைச்சல். வக்கீல் யாருன்னு தெரியாது, எந்த வக்கீல் எல்லாம் காசை வாங்கிட்டு ஒரு வக்கீல் 15,000 வாங்கிட்டு பெயில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 15,000 வாங்கிட்டு ஏமாத்திட்டு அவர் போயிட்டாரு. 2வது ஒரு வக்கீல் தான் பெயில் எடுத்து கொடுத்தாரு. அவரும் வந்து நாங்க நினைச்சுக்கிட்டோம் 30,000 ரூபாய் அவர் கேட்கிறாரு, வக்கீல் கேட்கிறாருன்னு நினைச்சிட்டு அவரையும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தாதான் கோர்ட்ல 30,000 கட்டணும் அப்படின்ட்டு இருந்திருந்தா திருப்பி இன்னொரு வக்கீல வச்சு அவரு ஒரு 15,000 வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன்ற பேர்ல 3 மாடிஃபிகேஷன் போட்டு 3மே தள்ளுபடியாகி கடைசியில ரொம்ப சட்ட போராட்டம் தான். நான் தனி ஒரு பெண்ணா இருந்துட்டு இந்த சமுதாயத்துல வந்து தனியா ஒரு பெண்ணு வாழ முடியாதுன்றதுக்கு நான் தான் ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வெளியே 5 மாசம் கழிச்சு நான் வெளியே வந்திருக்கிறேன். சாயங்காலம் பெயில் ஆர்டர் உள்ள வந்தும் 3 நாளா வச்சிருந்துட்டு பெயில் எனக்கு கூப்பிட்டு கொடுக்காம 3 நாளா அந்த பெயில் ஆர்டர் உள்ள இதுலயே ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருந்துட்டு 3வது நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 16ஆம் தேதி 2024 ஜனவரி 2024 16ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நான் ஜெயில இருந்து என்னை வெளியே அனுப்புனாங்க. போய் அவங்கள என்னை வெளியே அனுப்புறதுக்கே எனக்கு மனசுல வெளியில போனா இது பொம்பளை என்ன பண்ணுமோ, என்ன யாரை மாட்ட விடுமோ, என்ன பண்ணி தொலைக்குமோன்னு தெரியலையேன்ட்டு அவங்கள அதுலயே இருந்துதான் அப்புறம் அனுப்ப முடியாம கடைசியில என்னை வெளியே அனுப்பிதானே ஆகணும் ஒரு கட்டத்துல. அப்புறம் அவங்க அனுப்பி
நான் வெளியே வந்த உடனே எங்கேயாவது மறுபடியும் போலீஸ் எதனாச்சும் வெளியில நிப்பாங்களா, திருப்பி நம்மள புடிச்சிருவாங்களான்ட்டு அந்த ஒரு பயம் தான். அதே அந்த மனநிலையில நீங்க மனநிலையே இருந்திருக்கீங்க. பயத்திலேயே ஒரே வெளியில வந்தோம், ஒரே ஓட்டம் தான் ஓடுனேன். ஓடி டக்குன்னு பஸ்ல அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஒருத்தவங்கிட்ட ஃபோன் வாங்கி எங்க அம்மா வெளியில வந்துட்டேன்ட்டு. அம்மா வந்து பாரிஸ்ல வந்து வெயிட் பண்ணாங்க. அம்மாவும் தம்பியும் வந்திருந்தாங்க. அப்புறமா பைக்ல தான் கூட்டிட்டு வந்து வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருந்துட்டு ரொம்ப எல்லாரும் ரொம்ப மனசு கஷ்டத்துல ரொம்ப அழுதாங்க. நான் ஒரு நாய் வளர்த்தேன். நான் நாய் ரொம்ப பாசத்தோட வளர்த்தேன். நான் 5 மாசமா வந்து ஜெயில இருந்தனால வீட்டுக்குள்ள ஒரு 25 கோழிங்க, நாட்டு கோழிங்க வளர்த்துட்டு இருந்தேன் நான் உத்திரமேரூர்ல. அந்த நாயையும் கோழியையும் வீட்டுக்குள்ள போட்டு பூட்டு போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் நானு. அது கோழிங்கெல்லாம் செத்துருச்சு. பராமரிப்பு இல்லாம 25 கோழிகளும் செத்துருச்சு. நாயை மட்டும்தான் பைக்ல போயிட்டு நான் அம்மாவும் தம்பியும் போய் நான் வளர்த்து ரொம்ப ஆசையா பாசமா வளர்த்த நாய் பட்டு அது நாயை கூட்டிட்டு பைக்லயே கூட்டிட்டு வீட்டுக்கு காசிமேட்டுக்கு தான் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுதான் 5 மாசமா அம்மா தான் அந்த நாயை பராமரிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் நான் 5 மாசம் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் என்னமா நீங்க முயற்சி அம்மா எடுத்தீங்க? கூட கண்டிஷன் பெயில்ல 1 மாசம் கையெழுத்து போட போனேன். வெளியில தாம்பரம் ஸ்டேஷன். தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல 1 மாசம் கையெழுத்து போட போனேன். அங்க எப்படிமா இருந்துச்சு அவங்க அதுக்கப்புறம் நடந்துகிட்ட விதம்? அங்க இருந்த போலீஸ்காரங்க, நீங்க அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டீங்க, டெய்லி சைன் பண்ண போறீங்க, அவங்க உங்களை எப்படி நடத்துனாங்க அதுக்கப்புறம்? அங்க எந்த போலீஸுமே நான் போனப்போ எல்லாருமே என்னை பார்த்துட்டு யாருமே ஓடதான் செஞ்சாங்க. யாருமே என்ன முகம் கொடுத்து பார்க்கவும் இல்லை. என்கிட்ட அப்படியே முகமே கொடுக்கல. ஆனா மேகலான்ற ஒரு லேடி கான்ஸ்டபிள், என்னை அடிச்ச லேடி கான்ஸ்டபிள் தான் அம்மா 1 மாசமா அம்மாவை கூட கூட்டிட்டு போய் தான் பெயில்ல கையெழுத்து போட்டேன். கண்டிஷன் பெயில்ல அம்மா கூட வந்தாங்க 1 மாசம் ஃபுல்லா. அப்போ ஃபர்ஸ்ட் நாள் கையெழுத்து போட போனப்போ என்னுடைய போன் புடுங்குனீங்கல்ல, அட்வொகேட்டை தான் கூட கூட்டிட்டு போனேன். போனை கொடுங்க சார்னு கேட்டேன். என்கிட்ட இருந்து புடுங்கின போனை கேட்டப்போ ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தாங்க. அது இந்த 2 போனை என் கையில திருப்பி கொடுத்துட்டாங்க. எழுதி வாங்கி அந்த மாதிரி மணி பர்ஸ் 60 ரூபாய், போனு திரும்ப பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டுதான் இதை என்னுடைய போனை நான் வாங்கிட்டு வந்தேன். செல்லு சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. வீட்டுக்கு வந்து செல்லு இது ஆன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 100 கால்ஸ்ல நான் கால் பண்ணி 100ல இருந்து அனுப்பின 3 மெசேஜ், 100ல இருந்து ஐஎஃப்சி நம்பர், உங்கள் கோரிக்கை புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஐஎஃப்சி நம்பர் அனுப்புவாங்க. அங்க இருந்து அதுல இருந்து அவங்க அனுப்பின 3 மெசேஜ் இதுலயும் திருத்தணி கான்ஸ்டபிள் பேசுனது அந்த வீடியோ ரெக்கார்டிங்கும் இதுல அப்படியே இருந்தது. செல்ல ஆன் பண்ணி அழிக்கப்படாம இது வந்து பெரிய ஒரு ஆதாரமா உங்களுக்கு நினைக்கிறேன். இது இங்க ஃபுல்லா பட்டன் எல்லாம் போனதுனால அவங்க இதுல எதுவுமே வேஸ்ட் போனு, இதுல எதுவும் இருக்காதுன்ட்டு நான் கடவுள் என்னை காப்பாத்துறதுக்காக நான் கும்பிட்டேன். நான் இடைவிடாமல் நான் கும்பிடுற தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். இது 2த்தையும் அவங்களுக்கு மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு அந்த ஆதாரத்தை அழிக்க விடாம அவங்க அந்த அழிக்க விடாம இதை பார்த்துக்கிட்டு எனக்கு திரும்ப எனக்கு கொடுத்தாரு கடவுள். நான் இதை எடுத்துக்கொண்டு 1 மாசம் ஃபுல்லா கண்டிஷன் பெயில கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு டிஜிபி 2ஆம் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜெயில இருந்து வெளியில வந்து 1 மாசம் கண்டிஷன் பெயில கையெழுத்து போட்டு முடிச்ச உடனேயே டிஜிபி, தாம்பரம் கமிஷனரு, சிஎம் செல்லு, ஹியூமன் ரைட்ஸ் அங்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா சரியான நடவடிக்கை இல்லை, எந்த ஒரு விசாரணை எதுவுமே கிடையாது, யாரும் என்னை கூப்பிடவும் இல்லை. அதுக்கப்புறம் சில மீடியா சேனல்ஸையும் கூப்பிட்டேன். அவங்க இது போலீஸ் இன்வால்வ் ஆகுறது, அதுக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம், போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இது, எங்க மேல பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க யாருமே வரல. கூப்பிட்டு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் சார், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு யாருமே இல்லை, கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டப்ப யாருமே எந்த ஒரு உதவியும் மீடியா சேனல்லையோ வக்கீலோ யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ணல. என்னை வெயில கொண்டு வந்த வக்கீல் கூட என்ன சொன்னாருன்னா, அம்மா இது போலீஸை பகச்சுக்க கூடாது, திருப்பி மறுபடியும் ஒரு பொய் கேஸை போட்டு ஜெயிலுக்கு அனுப்புவாங்க, அதனால இதை அப்படியே விட்டுரு, எங்கேயும் போய் பெட்டிஷன் எல்லாம் கொடுத்துட்டு பிரச்சனை ஆகிட்டு இருக்காத, இதை அப்படியே விட்டுரு, மறுபடியும் கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்புவாங்க, அப்ப போய் நீங்க உன்னுடைய தரப்பு சொல்லு, அதனால அது வரைக்கும் நீ அப்படியே விட்டுரு, உன் வேலையை பாரு, மறுபடியும் போலீஸ் மேல இங்கே போயிட்டு இது பண்ணி மறுபடியும் நம்ம மேல பொய் கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தினாங்க வக்கீலுங்க. நான் ஒரு 2-3 வக்கீல நான் அவங்களுடைய ஹெல்ப்பை கேட்டு போனப்போ அவங்க எல்லாருமே அவங்க வாயிலிருந்து வரலாம் போலீஸை பகச்சிக்காத, மறுபடியும் போய் கேஸ் போடுவாங்க, எங்கேயும் போய் பெட்டிஷன் கொடுக்காத, இதை அப்படியே விட்டுருந்தா சொன்ன வார்த்தை தான் இது. ஆனா நான் என்னுடைய மனசாட்சிப்படி நான் செய்யாத தப்புக்கு 5 மாசம் புழல்ல இவ்வளோ நான் ஒரு தண்டனையும் வலி வேதனையும் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறேன். எங்க அக்கம் பக்கத்துல வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன அவ்வளவு அசிங்கம், அவமானம், கேவலம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை எவ்வளவு காரி துப்புனாங்க. அவ்வளவு இதுவே வச்சுட்டு நான் எப்படி என்னால சும்மா விட
விட முடியும்? நம்ம அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும், அந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இவங்க வெளியில பாக்குறவங்க வந்து விட்டுரு, சும்மா வாய் பேச்சால வந்து விட்டுரு, அப்படியே விட்டுருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் அதை வாழ்க்கையில ஒருத்தர் அனுபவிச்சிருக்கிறேன். அவங்க போலீஸால நான் அடி வாங்கி இருக்கிறேன். போலீஸுகிட்ட இருந்து செய்யாத தப்புக்கு 5 மாசம் புழல் ஜெயில வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறேன். நான் என்னால எப்படி விட்டுட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? நான் விடல. நான் டிஜிபி கிட்ட போனேன். தாமரம் யாரோட வக்கீல் உதவி இல்லாம, எந்த ஒரு மீடியா சேனல் எந்த ஒரு உதவி இல்லாம நானே தனியா கடவுளை நம்பிட்டு ஒரு நாளும் ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு நாளும் கிளம்பிடுவேன். நான் டிஜிபி தாமரம் கமிஷனர். ஆனா எங்க விசாரணை நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. போலீஸ்ன்றதுனால அவங்க மேல எந்த ஒரு இதுவும் நடவடிக்கை எடுக்கல. லாஸ்டா வந்து ஒரே ஒரு மீடியா சேனல் ஒருத்தர் சொன்னாரு, மகளிர் ஆணையத்துல போனீங்கன்னா அங்க சேப்பாக்கத்துல இருக்குது, அங்க போனீங்கன்னா உடனே விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் மகளிர் ஆணையம் சேப்பாக்கத்துல பெட்டிஷன் எழுதிட்டு போயிட்டு அங்க மகளிர் ஆணைய தலைவி ஏஎஸ் குமாரி மேடம் இருந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு என் பெட்டிஷனை கொடுத்தேன். அவங்க உடனே வந்து சரி நான் விசாரணை பண்றேன்னு சொல்லிட்டு உடனே சம்மன் அனுப்புனாங்க. உடனே போலீஸ் எல்லாருக்கும் சம்மன் அனுப்புனாங்க, எனக்கும் அனுப்புனாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க. எல்லாருமே போலீஸ் எல்லாருமே அடிச்ச போலீஸ்ல இருந்து திருத்தணி இன்ஸ்பெக்டர் சார்லஸ், எஸ்ஐ துர்கா 4 பேரும் வந்து ஆஜராகி அவங்க தரப்புல அவங்க இதுவா சொன்னாங்க. என்னையும் அவங்களையும் சரிசமமா உட்கார வச்சுதான் விசாரணை பண்ணாங்க. இது நேரடியாவே விசாரணை பண்ணாங்க. விசாரணையில வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க மேல வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்குது, ஏசி தான் ரிமாண்ட் பண்ண சொன்னாரு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாரு. ஆனா அம்மா வந்து ஏசினா கடவுளா, அவங்கள எங்க அரெஸ்ட் பண்ணீங்க, ஹோட்டல்ல பிடிச்சிங்களான்ட்டு நல்ல விசாரணை அருமையா பண்ணாங்க. அந்த மனசாட்சியோட நேர்மையா விசாரணை பண்ணி எனக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டர் சார்லஸ் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து கேஸை வந்து கம்ப்ளைண்டரை கூட்டிட்டு வந்து கேஸை சார்ஜ் ஷீட் போட்டு வித்ரா பண்ணிக்கிறேன், கோர்ட்ல கொண்டு வந்து வித்ரா பண்ணிக்கிறோம், அவங்க செஞ்சது தப்பு தான் சொல்லிட்டு அவங்க இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா எஸ்ஐ துர்காவும் வந்து ஒத்துக்கவே இல்லை. 6 மேகலாவும் என்னை அடிச்சதை ஒத்துக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டு அப்புறமா வந்துட்டு நீங்க மிரட்டினாலதான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் மேடம்னு. ஸ்டேஷன்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி சப்மிட் பண்ணுங்கன்னு அம்மா சொன்னாங்க, மகளிர் ஆணைய தலைவி. ஆனா வந்து அவங்க வந்து அதுக்குள்ளேயும் ஸ்டேஷன்ல இருக்கிற மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிச்சிட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு ஆதாரம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க தப்பு பண்ணலன்னா அதை எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்து நிரூபிக்கலாமே, ஏன் அதை அழிக்கணும்? சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுக்கு அழிக்கணும் சொல்லுங்க? அப்ப நான் என் மேல தப்பு கிடையாது. நான் வந்து செய்யாத தப்புக்கு 5 மாசம் இருந்துட்டு வந்திருக்கிறேன். அப்ப நான் எப்படி விடுவேன் அவங்கள? நான் அப்புறமா இன்ஸ்பெக்டர் சார்லஸ் வந்து அவர் வக்கீல வச்சு பேசினார். நாங்க செஞ்சது தப்புதான், 50,000 ரூபாய் கொடுக்குறோம். நான் ஏற்கனவே வக்கீல் ஃபீஸ், கோர்ட்ல ஃபைனு, அதுக்கு எல்லாம் சேர்த்து 70,000 ரூபாய் பணம் செலவு பண்ணிருக்கிறேன் நானு. இவங்க வந்து 50,000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு வக்கீல வச்சு பேசினாங்க. நான் சொன்னேன், உங்க காசுலாம் எனக்கு தேவையில்லை, நான் வந்து கோர்ட்ல மான நஷ்டஈடு வழக்கு போட்டுக்கிறேன், நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வாங்கல. நீங்க வந்து மகளிர் ஆணையம் போனதுக்கு அப்புறம் காவல்துறையில இருந்து அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்ற மாதிரி காவல்துறையில இருந்து உங்ககிட்ட பேசியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சார்லஸ் அவரோட தரப்புல இருந்து வக்கீல வச்சு பேசினாங்க. நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் மான நஷ்டஈடு வழக்கு கோர்ட்ல போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க, விசாரணை அறிக்கை ரிப்போர்ட்லயும் எனக்கு வந்து போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும், எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லிதான் மேடம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அம்மா. ஆனா இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வந்து நடைமுறைப்படுத்தவே இல்லை. அது அப்படியேதான் இருக்குது. ஆனா வந்து டிஜிபி, தாம்பரம் கமிஷனர், சிஎம் செல்லுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்ததுனால மகளிர் ஆணையம் விசாரணை பண்ணி நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சுட்டாங்க. மறுபடியும் வந்து என்னுடைய கேஸை வந்து தனியா ஒரு ஆபீசர் வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி சரகத்துல இருக்கிறாங்க. அவங்க எனக்கு சம்மன் அனுப்புனாங்க. ஏசி வைஷ்ணவி மேடம் வந்து எனக்கு சம்மன் அனுப்பி என்னுடைய கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. போன வருஷம் நவம்பர் மாசம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க தனியா. அதுலயும் வந்து அவங்க வந்து என்னுடைய 100 கால்ஸ்க்கு கால் பண்ணனா, நான் என்னுடைய சிடிஆர், டவர் லொகேஷனு, நான் ஏற்கனவே மெழுகுவத்தி அங்க வித்தனா, என்னுடைய வீடு எங்க இருக்குது சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி என் மேல கேஸ் இருக்குதா அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நான் குற்றவாளி இல்லை, போலீஸ் தான் போய் கேஸ் போட்டிருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணி தாம்பரம் கோர்ட்ல கொடுத்துருக்குறாங்க. இப்ப மகளிர் ஆணையம் நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி இருக்குது. மகளிர் ஆணையத்திலயும் அந்த சேவியர்ன்றவன் வந்து போலீஸ் தான் வந்து எஃப்ஐஆர் ஒண்ணு தயார் பண்ணி என்னை வர வச்சு எனக்கு மிரட்டி எனக்கு கையெழுத்து போட சொன்னாங்க. அதனால நான் போட்டு கொடுத்தேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சேவியர்ன்றவனும் சொல்லிட்டான்.
கண்ணகி நகர் செம்மஞ்சேரி சிறகம் அவங்க முதல் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொன்னான்னு சேவியர் என்ன சொன்னான்னு தெரியல. ரெண்டு பேருமே நல்லபடியா எனக்கு மனசாட்சியோட நல்ல நேர்மையா செயல்பட்டு எனக்கு நான் வந்து தப்பு பண்ணலன்ட்டு எனக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் இந்த 100 கால்ஸ் மெசேஜும் இந்த வீடியோஸும் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் எப்படி ப்ரூவ் பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியல. கடவுள் என் பக்கம் இருந்து எனக்கு எல்லாமே நல்லபடியா வந்து எனக்கு முடிச்சு கொடுத்தாரு. இப்ப கோர்ட்ல தாம்பரம் கோர்ட்டுக்கு வந்திருக்குது என்னுடைய கேஸ். தாம்பரம் கோர்ட்லயும் ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, ஹியரிங்க 10/6/2025 தான் போன மாசம் நான் போனப்போ கேஸ் வந்து வெப்பையார் க்ளோஸ் பண்ணி தள்ளுபடி பண்ணிடுறேமா. லாஸ்டா வந்து சேவியர்ன்றவனை கூப்பிட்டு நான் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் கேஸை முடிச்சிடறேன்னு சொன்னாரு. ஆனா இன்னும் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் தான் 3 மாசம் கேட்டு 3 மாசம் ஆகுது, இன்னும் எனக்கு கொடுக்கல. அது என்னன்னு தெரியல எனக்கு. எனக்கு இது வரைக்கும் வந்து எவ்வளோ நான் பட்ட கஷ்டம், இவ்வளவு வலி வேதனை, இதுல எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரப்போகுது. அதாவது 10/6/2025 இந்த மாசம் ஒரு ஹியரிங் போயிருக்கீங்க. அந்த ஹியரிங்ல வந்து அடுத்த மாசம் வந்து கேஸ க்ளோஸ் பண்ணிக்கலாம், தீர்ப்பு வந்துற போது. அதாவது உங்களுக்கு ஆமா, அதுதான். இப்போ போலீஸ்ல வந்து நேர்மையானவங்களும் இருக்கிறாங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அராஜகம் பண்ணிக்கிட்டு மிருகத்தனமாவும் செயல்படுகிற தாம்பரம் போலீஸ் போல இருக்கிறாங்க. நான் ரொம்ப உண்மையாவே எனக்கு அந்த நிகழ்ச்சி அந்த சம்பவத்தெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப இன்னைக்கும் படப்படன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசு. இப்படி ஒரு போலீஸ்காரங்க நடந்துப்பாங்களா அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணுவேன். நான் ஒரு பெண்ணை வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் போலீஸ் இருக்கிறாங்க. ஏழைங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் போலீஸ். அவங்களுக்கு அதுக்குதாங்க தான் அவங்க சம்பளமே வாங்குறாங்க. அதை மறந்துட்டு அதிகாரம் கையில இருக்கிறதுன்றதுனால அவங்க என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா பண்ணுவோம், என்ன வேணா பண்ணலாம். மக்கள் என்ன ஆள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆள் இல்லாத இந்த பொம்பளை தானே, இதுக்கு யாரு இருக்கிறா, ஆள் பலம் இல்ல, பணம் பலம் இல்ல, என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி ஏழை அப்பாவி பெண்கள் என்ன மாதிரிதான் நசுக்கப்படுறாங்க சமுதாயத்துல. நான் தனியா இருந்துட்டு தன்னம்பிக்கையோட தைரியமா நான் வந்து ஒரு கடவுளை நம்பி நான் இதுல வந்து இந்த போராட்டத்துல ஒரு வெற்றி பெற்றிருக்கிறேன். இப்ப தன்னம்பிக்கை இல்லாத தைரியம் இல்லாத பெண்கள்லாம் என்னால எப்படி அவங்களுடைய நிலைமை எப்படின்னு நினைச்சு பார்க்க முடியல. சமுதாயத்துல உங்களை மாதிரியும் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க. நீங்க வெளியே வந்து உங்களுடைய உரிமைக்காக போராடி இன்னைக்கு வந்து உங்களுடைய கேஸ் வந்து ஜெயிக்கிற போற அந்த சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கு. நீங்க சமுதாயத்துல இருக்க பெண்களுக்கு எல்லாம் நீங்க என்னமா சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்படி போலீஸ் வந்து பொய் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் உங்க மனசை வந்து தளர விடாம, ஐயோ நம்மளுக்கு இப்படி போட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு தற்கொலை முடிவுக்கோ இல்ல வேற எந்த அசம்பாவிதத்துக்கோ நீங்க போகாம, தவறான முடிவுக்கு போகாம, என்ன மாதிரி நீங்க வந்து உங்க மேல ஒரு பொய் கேஸ் போட்டுட்டாங்களா, நீங்க வந்து எதிர்த்து நின்று போராடுங்க, ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம குற்றவாளிகள் ப்ரூவ் பண்ணிட்டா நம்ம போலீஸே வந்து நம்ம கேள்வி கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்ட்டு. அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க தைரியமா போராடணும். இந்த சமுதாயத்துல பெண்கள் வந்து மனம் தளர்ந்து ரொம்ப சோர்ந்து போய் உங்க உயிரெல்லாம் நீங்க வந்து, இப்ப நான் தைரியமான பொண்ணா இருந்து நான் உயிரோட நான் இன்னைக்கு நிக்கிறதுனாலே ஒரு பெரிய அதிசயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சாக வேண்டியது எப்போ ஜெயில சாக வேண்டியது, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணிருப்பாங்களோ தெரியல. ஜெயில வந்து என் உயிர் பணமா வெளியே வந்திருக்கணும். எப்ப பார்த்தாலும் சைக்காலஜி டாக்டர் பார்க்க விட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குலாம் அனுப்புறதுக்குலாம் பிளான் பண்ணாங்க. ஒரு மென்டல் ஆக்கி என்ன இதா பண்ணணும் அப்படின்னு. ஆனா நான் கும்பிடுற கடவுள், நான் மன தைரியம், தன்னம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் தான் என்னை வெளியே கொண்டு வந்திருக்குது. அதே போல நீங்களும் வந்து சமுதாயத்துல போராடுங்க, மன தளர்ந்து விடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுவேன், என்னால முடிஞ்சது. மேரியம்மா வந்து தனக்கு நடந்த இந்த துயரமான சம்பவத்தை வந்து எதிர்த்து நின்று அவங்க தைரியமா வந்து காவல்துறையை அணுகியிருக்காங்க. அந்த காவல்துறையை அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ஒரு மெசேஜ் தான் வந்து இன்னைக்கு வந்து இவங்க நிரபராதி அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு பெரிய சாட்சியாவே இருந்திருக்கு. இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின்படி எல்லா மனுஷங்களும் இங்க சுதந்திரமா வாழலாம், அவங்களுக்கான உரிமை இருக்கு. ஆனா இவங்களுடைய சுதந்திரமும் உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கான நீதி கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.